என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா கடை போவோம் சாப்பிடுவோம். மக்களே மணி என்னாச்சு? இன்னும் மணி வீட்டுக்கு வராம இருக்க? மனசு தெரியல. மனசு இல்லையா? என்னாச்சுல? ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து ஃப்ரீயா உட்காந்துட்டு இருந்தேன். எங்க போறோம்னு உங்களுக்கே தெரியும், போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு. வெல்கம் டு ஆர்யா விளாக். கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்பா இருங்கடா. ஐயோ சூப்பரா விடாட்டி, உண்மையிலேயே நல்லா இருக்குடா. ராஜாமணி, நம்ம ஒரு கேம் விளாட கரெக்டா இந்த குப்பை தொட்டில முருகா, உன் வாழ்க்கைலாம் கலர்ஃபுல்லா பளபளன்னு தான் இருக்கு. எங்க வாழ்க்கை மட்டும் இருள் அடிச்ச மாதிரியே இருக்கு. என்ன நான் செய்வது? நானும் ராத்திரி நேரத்தில் நிறைய டைம் வந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு ரொம்ப அமைதியாகவே இருக்கு. ஆட்களும் கம்மியாக தான் இருக்கு. கடை எப்பவும் அமைதியாக தான் இருக்கும், ஆனால் கோயில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும். நம்ம நைட் டைம் வந்ததுனால கொஞ்சம் ஆனால் இந்த வைப் நல்லா இருப்பாரு, அமைதியாக. ஒரு பின் போட்ட விட அப்படின்னு சவுண்டு வரும். இவன் சவுண்டு ஓடாம போறாப்பா, பின்ன விட இவன் சவுண்டு ஜாஸ்தியா இருக்கு. என்ன செய்யனே தெரியல, நரம்பெரும் இறைச்சல் சவுண்டு கேட்டிருக்கியா? இறைச்சல் சவுண்டு அது இங்கதான் இருக்கு, இந்த இருக்கு பாரு, இங்கதான் இருக்குது. கடந்த வேற சவுண்ட் போட்டு அப்படி இல்லை. எதுக்கு உண்மையிலேயே கோயில் நீங்க சவுண்டு கம்மியா தெரியல. சொன்ன நீங்க ஏத்துக்கிட்டு சொல்லு கேப்போம். சொல்லு வாய்ப்பு தரேன். இல்ல ஓட்டு போடுறதுக்கு இருப்பாங்க. ஏண்டா அதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குடா. ஆமா, வேற 2 நாள் முன்னாடி கிளம்பினாதான் திருச்செந்தூர்ல இருந்து போக முடியும். ஏன்னா திருச்செந்தூர்ல வந்து ஓட்டு போட போறவங்க இங்க தானே வர போறாங்க. என்னை வரையும் போடலானே. ஆனா ஒரு வகையில அவங்க சொல்றது கரெக்ட் தான். என்ன உங்க கூட்டம் வர்றது வைக்கிறது எல்லாமே வெளியூர்காரங்க, அவங்கதான். அவங்களால உள்ளூர் மக்களுக்கு வந்து திருச்செந்தூருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான டைமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அது வருத்தமா இருக்கு. ஆனா வராங்க, எப்போ வராங்க? யாருக்காவது ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அதை தவிர்த்து சரி நம்ம கோயிலுக்கு பொண்ணும் வர்றதில்லை. ஏன்னா கூட்டம் பயங்கரம், முன்னாடி விட இப்போ ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. அப்ப லோக்கல்ல உள்ளவங்களாம் எப்பவும் போய் சாமி பாக்குறது? நம்மள மாதிரி இந்த டைம் வருமா? சாமி உள்ளதா இருக்கும், நான் போக முடியாது, அன் டைம் ஆயிடுச்சு. நீ சாமி பாக்குறதுக்கு தான் வந்தப்போ? இல்ல, இப்ப அவன் பக்கம் வந்தோம். அது ஆசாமி எங்க இருக்கான்னு தெரியல. பிரசாதமா காலையில யாருக்காச்சும் கொடுக்க வச்சிருப்பாங்க. வந்துட்டோம். பக்கத்துல அந்த இருக்கு போர்டு பக்கத்துல கருணை கந்தா போற்றி, அங்கதான் படுத்திருக்கேன்னு சொன்னா. கருணை கடலை கந்தா போற்றி. சரி, ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். முருகர் பக்தர்கள் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்கடா. வரைஞ்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பா மன்னிச்சிருங்க. படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்திருக்கேன். ஆமால, பசிக்குதுல, சாப்பாட போனதப்ப மணி ஒரு நிமிஷம் மணி பாத்துங்க மக்களே, 10:52 ஆகுது. இப்ப அந்த நாயை தேடி போய் கண்டுபிடிச்சு அவன் கூட்டு போகல கடை பூட்டிடுவாங்க. எங்க சுண்டல் மாங்காய் தின்ற வேண்டியதான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் ஏதாச்சும் சுண்டல் விற்கிறவங்க பக்கத்துல தான் தருவாங்களான்னு சொல்லி உட்காந்துருப்பான், பாத்துக்கலாம். இதான் அந்த போர்டு. வந்துட்டோம். இங்க பாரு எங்க இருக்கான் பாரு. எங்க இந்த இருக்கான் பாடுறா, இங்க பாடுறா. வா, அழகான பந்தலிலே என்ன தம்பி, என்னாச்சு? நீங்க எங்கடா வந்தீங்க? சோறுதீங்களான் இருந்தோம். சோத்துல மண்ணலி போட்ட நீ வராமலே. உங்களை யாரா கூப்பிட்டது? சரி, கவலையில இருக்கானே, என்ன கதைன்னு தெரியலையே, சரி பார்த்துட்டு போவோமே அப்படின்ட்டு வந்தோம். ஆமா ராஜாமணி, திருச்செந்தூர் கோயிலடா இது. என்னடா அங்க கூட்டம் இல்லைன்னா இங்க ஓரளவு கூட்டம் இல்லை. அங்க பாரு எப்படி இருக்கு பாரு. இந்த பாகுபலி படத்துல வர அப்படி போட்டு அப்படிதான் இருக்கு. இந்த பாகுபலி பிரம்மாண்டம் வாங்கலையா, அது திருச்செந்தூர் கோயில தான் இருக்கு. பாகுபலி படத்துல நாங்க அதெல்லாம் பாகுபலி படத்துல தான். இப்ப அந்த உங்களுக்கு பாகுபலியா தெரியுதா? ஏண்டா பாகுபலியா இருந்துட்டு? ஆமா, சாரி இங்க வந்து மன கஷ்டத்துல இருக்கு. கடன் கேளு, பசிக்குது, போய் சோறு திங்கணும். சரி தள்ளு, கேமரா பேக் இங்கதான் இருக்கு. இவ்வளவு நேரம் வீட்டு போகாம இங்க என்ன பண்ணுகிற? கிளம்பி இங்கதான் உட்காந்துட்டு இருக்க. ஸ்டாப், நம்ம எங்கேயா போய் உட்காந்து பேசலாமே. என்னதான் பிரச்சனை வரவும்? இப்ப எடுத்துருவோம். கட் பண்ணி போடுறது கஷ்டம்னா நாங்க இருக்கோம், எங்கிட்ட சொல்லி எங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணுவோம். என்ன ஒம்பாடுல கோயில் வாசல்ல உட்காந்துருந்தா எனக்கு என்ன தெரியும்? ஒன்னால எனக்கு தான் இப்ப கஷ்டமா இருக்கு. இன்னத்துக்கு சோறு தின்ட்டு நான் படுத்து இருந்திருப்பேன் நானு. நீங்க எல்லாம் எதுக்கு வந்தீங்க? நான் சரி கஷ்டம் சொல்றானே, சரி போய் பாப்பமே அப்படி சொல்லிட்டு வந்தோம். அங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இது
இது 10 ரூபாய் ஆகுமா? 20 ரூபா வந்து. சரி அது ரூபாய்க்கு தாங்க இடிச்சு போன கடையில என்னத்தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க. மாங்காய் இருக்குதா? மாங்காய் மாங்காய் அப்படியே கொடுத்துருங்க. மாங்காய் ஒன்று வெட்டி தர மாட்டீங்களா? வெட்டி வச்சிருக்காங்க. இல்லை உனக்கு 3 பீஸ் இல்ல எனக்கு புரியல. டேய் வெற்றி நம்ம எதுக்கு வந்தோம்? வெயிட் பண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணு. சுதனேங்க அது காசு வாங்கிட்டு வா. அவன் கஷ்டம்டா, கஷ்டம் இருக்கான்டா. நிறைய பேர் அவன் நல்லா சாப்பாடு போச்சு, ஒழுங்கு மட்டும் அவனுக்கு காசு வாங்கிட்டு வந்துரு. இல்ல உனக்கு என்ன வேணும்? இவன் அவனை கூப்பிடுறாங்க. சரி ப்ரோ, உனக்கு என்ன வேணும்? ஆனா ஒரு சோலாபுரி. இப்போ எனக்கு இது இன்னொரு சோலாபுரி அண்ணனே வீட்டுக்கு போலான்னு இருந்தாரு. என்ன பண்றீங்க? ஒன்னதான் என்ன கேட்கணும். ஆனா இது நீங்க விஷயத்துக்கு வாங்கிட்டு இருக்காண்டி யார் காசு கொடுப்பா? நான் இந்த ஆட்டத்துல நான் வரல, நான் சாப்பிட போறேன்னு சொன்னேன். அவன் கஷ்டம் சொல்லி வந்தான். அப்ப அவன் தான் காசு கொடுக்கான். அவன்கிட்ட கேளுங்க, அவன்கிட்ட கேளுங்க. சுண்டல் வேணுமா உங்களுக்கு? ப்ரோ கூட்டு வந்ததெல்லாம் மெண்டல். இதுக்கு வேற சுண்டல். பக்கத்துல நீ வா. பைனாப்பிள் தான் எனக்கு. யாரும் உங்களை கூப்பிட்டா நம்மள நீ நாளைக்கு வாங்க. நல்லா இருக்கும். இந்தாங்க இது சாப்பிடுங்க. சுண்டல் எனக்கு வேண்டாம். அண்ணாச்சி பண்ண சுண்டல் நமக்கு வேணும். இன்னொன்னு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போற நேரத்துல குடு நாற்பது. இங்க இருந்து நான் கொடுக்குறேன். பில்ல போடுங்க. உனக்கு வேணுமா? சரி போடுமா உனக்கு தானே ஏறா கோலம் தான் இருக்கு. போதும். சரி காசு கொடு. சோள பொரியெல்லாம் கிடையாது. 2 சோளம் 2 பைனாப்பிள் 100 120. வாங்கிங்க. என்ன பாக்க கோயிலே உங்க கண்ட்ரோல் தான். இங்கதான் போட்டோ எடுத்துட்டு இருக்க. கொடுத்துட்டு வா. மசாலா பொரி தான்யா. என்னடா இந்த பாயிண்ட்க்கு வரல. கடைசி பீஸ் டக்கு வாயில போட்டுக்கோ. அவ்வளவுதான். ஐயா போச்சு. அம்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். சுண்டலை ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுக்குடா வந்தீங்க? உன் கஷ்டத்தை தீக்க தான். வா போவோம். அவருக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரிய முடியும். கஷ்டத்தை தீக்க ஒண்ணான்லாம். பத்தியா அவன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு கடவுளா பார்த்து அனுப்பிவிட்ட ஆட்களை பாரு. அறியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மன கஷ்டத்துல இருக்கிறான். ஓகேவா? மன கஷ்டத்துல தான் இருக்கிறான். இவனுக்கு என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஜோசியக்காரன் கண்டுபிடிப்பான். என் மச்சான கொண்டு போய் ஜோசியம் பார்ப்போம். என்ன பிரச்சனை கேட்டு தீர்ப்போம். ஓகேவா? ஆனா அதுக்கு நீ தான் கஷ்டம். வா பாப்பா. எதுக்கு வந்தீங்கன்னு போன் அடிச்சு எங்க இருக்கேன்னு கேட்டேன். கோயில்ல இருக்கேன்னு. நான் உனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் கேட்டேன். சாப்பிட போவோம், அவனையும் கூப்பிடுங்க அப்படின்னு. நீ என்ன ஏதாவது கஷ்டத்துல இருக்கன்னு சொன்ன. ஆரியா டைம் வேஸ்ட் பண்ணாத. நம்ம அண்ணன் தூங்கிடுவாப்ல, நம்ம ஜோசியம் பார்த்துருவோம். ஆனா நைட்ல ஜோசியம் பார்க்க நம்ம தான் பார்ப்போம். அது கிளி ஜோசியம் மச்சானுக்கு. அவர் என்ன சொல்றான்னு பாப்பா. அதுக்கப்புறம் பேசுவோம். வா. நான் சொல்றேன் சுதன். ஹரிஹர சுதன். ரொம்ப முக்கியம். ஒரு 27. 27 வயசு உனக்கு. மாட்டு மாதிரி வளர்ந்துக்கலாம். முழுப்பெரிய ஹரிஹர சுதன். இப்ப நம்ம பார்க்க ஹரிஹர சுதன் என்று பேர் எடுத்து கொடுப்பாரு. ஹரிஹர சுதன் என்று பேர் எடுத்து கொடுப்போம். கிளி வந்தோன்னு கூண்டதான் விளையாடுது. நைட் டைமா தூக்கத்துல இருக்கு போல. ஹரிஹர சுதன் என்று பேருக்கு தெய்வத்தை வேண்டி ஒரு நல்ல சீட்டா பத்தி எடுத்து கொடுப்பாரு. ஹரிஹர சுதன் என்று பேருக்கு ராஜா. என்னங்க கிளியை எவ்வளவு யோசிக்குது? 27. 28 வச்சுக்கோங்க. ஹரிஹர சுதன் என்று பேருக்கு 28 வயசு ஆகுதான் ராஜா. தெய்வத்தை வேண்டி ராஜாவா? ராஜாவா? ஆமா, அந்த கிளி மாதிரிதான். பொறுமையா ரத்தி வேலை பார்க்க. சுதன் என்று பேருக்கு ராஜா. 28 வயசு ஆகுதான் ராஜா. 28 வயசு ஆகுது. வாழ்க்கையை பத்தி சொல்லணும் ராஜா. அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எப்படி அமைய போகுது? கடந்த காலங்களுக்கு போயிருந்தது. கடந்த காலம் ரொம்ப மோசம். குடும்பத்துல செய்யற தொழில் ஆண்டவனை வேண்டி தினம் தெளிவா ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. ஹரிஹர சுதன் என்று பேருக்கு ராஜா. குடும்பத்துல நினைச்சது குறிச்ச காலத்துல எந்த விதமான குறை இல்லாம கடன்கள் இல்லாம முடியுமா?
என் வாழ்க்கையிலே எங்கேயுமே கிளி இவ்வளோ ஸ்லோவாக வேலை பார்த்து நான் பார்த்துவேன். One eternity later. குடும்பத்துல நினைச்சது குறிச்ச காலத்துல எந்த விதமான குறை இல்லாம கடன்கள் இல்லாம முடியுமா? தெய்வத்தை வேண்டி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. வந்துருச்சுடா, ஒரு வழியாக வந்துருச்சு. என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு போல கிளி. தூங்குற நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். சொன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேர் தான் இருக்கா வேற பேர் உண்டுங்களா? வேல்முத்து. வேல்முத்தா? வேல்முத்துன்னு ஒரு பேர். ஜாதகத்துல என்ன பேர் இருக்கு? ஜாதகத்துல ஹரிகரசுடன். ஹரிகரசுடன் வலது காண்டிங்களா? சார்ஜ் இருக்கு. சார்ஜ் போட்டாலும் கொஞ்சம் தெரியல, கஷ்டம்தான். கையில ரேகர் இருக்கான்னு பாக்கிறதுக்கு தான் பார்த்து தெரியல போல. ஐடி வை. எத்தனை லைட்டு இரு, இப்ப பாரு சீனை. இல்ல சரிதானே? பரவாயில்லையா? என்ன பரவாயில்ல, ஒரு தெரியுதுன்னா முடிஞ்சிச்சு. அப்படி சொல்லிட்டாரு. மறைச்சு கை மறைச்சு ஜோசியன்னு சொன்னா மனசுல வேதனை பெறாம